தை மாத பிறப்பு. இந்த தை மாத பிறப்பு 12 ராசிகள்ல 3வது ராசியான மிதுன ராசி நேயர்கள். மிதுனம் அப்படின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய சின்னம் என்னன்னா, ஒரு ஆண் கதையேந்தி நிற்கக்கூடிய ஒரு காட்சி, ஒரு பெண் வீணையோடு நிற்கக்கூடிய ஒரு காட்சி. ரெட்டை ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மிதுனம் அப்படின்னு சொல்லும் போது இதோட அதிபதி யாருன்னா புதன் பகவான். இந்த மாதம் பிறக்கும்போது புதன் பகவானும் சமசப்தம ஸ்தானாதிபதியான குரு பகவானும் பரிவர்த்தனையில் அமர்ந்து புதன் பகவான் ஆட்சி பெறுறார். என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புரியாத விஷயங்கள் இதெல்லாம் தெளிவு பெறப்போகுது. அதை இந்த பசில்ஸ் மாதிரிங்க, குடும்பத்துக்குள்ளே இவங்க ஏன் இவ்வளோ கோவப்பட்டாங்க, இவங்க இப்படி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஏன் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்காங்க, முன்ன ரொம்ப பேசிகிட்டு இருந்தாங்களே இப்போல்லாம் நம்மளை கண்டுக்கிறது, இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் விடுவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் தன்னுடைய சுய சிந்தனையோடு எடுக்கக்கூடிய முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறனாலையும் அதே நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் ராகுக்கு திரிகோணத்தில் புதன். இது எப்படி தெரியுங்களா, நிறைய விஷயத்தில் பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு 2 பேர் காத்துட்ருக்கக்கூடிய காட்சியாகவும் இருக்கும். நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் மிதுன ராசியில் பிறந்து ராகு புத்தி அல்லது ராகு தசை நடக்குதோ கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஒரு சிட் ஃபண்ட் போடுறேன், சீட்டு போடுறேன், இல்லை ஷேர் மார்க்கெட் போடுறேன், இதெல்லாம் சுய ஜாதகத்தில் நேரத்தை பார்த்துட்டு டச் பண்ணாக்கா சில வகையில் என் ஃப்ரெண்டு சொல்லிட்டா நான் போடுறேன், பணம் போனதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு கொடுக்க போகிறதில்ல. ஸோ அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம், தனஸ்தானம் அப்படின்னு சொல்லும் போது 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. ஒரு கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. எனக்குன்னு ஒரு வருமானம் வந்தால் மகிழ்ச்சியாக இருக்குங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியல, நான் அதுக்கான முயற்சி எடுத்துகிட்ருக்கேன்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க. பேச்சு அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் எமோஷ்னலாக ஆயிடுறீங்க, ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறீங்க. ஸோ அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ மௌனத்தை எடுத்துக்கிறீங்களோ மிதுன ராசிக்காரங்களை ஜெயிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. ஆனால் பேசிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீக்னஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சு ஆரம்பிச்சிருது. ஸோ அதில் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. கொடுத்த வாக்குறுதிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான். அப்போ கேது இருக்குங்க, நம்ம எது செஞ்சால் தோல்வி தான் கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடையாது. கேதுன்னு சொன்ன போதே நம்மளுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான். விநாயகரோட வழிபாடுகள் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். அஜாக்கிரதையாக சைன் போடுறது, செக்கில் சைனை போட்டு ஒரு இடத்துல வைக்கிறது, இல்லைனாக்கா செக்கில் சைன் போடும்போது கீழே ஒரு பேப்பர் வச்சு அவங்க எடுத்துக்கிறது, இந்த மாதிரி ஃப்ராடு தனங்கள் உங்களோட கையெழுத்து, உங்களோட பேர், உங்களோட ஆதார் கார்டு, ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு உங்களை மாட்டி விடுற மாதிரியான விஷயமோ இல்லை இழப்புகளை சந்திக்கக்கூடிய விஷயமாகவும் ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசிக்கு குரு இருக்குது, ராசியில் பரிவர்த்தனையில் புதன் வராரு, எல்லாம் நன்மை தான். ஆனால் 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது சைலண்ட்டாக உங்களுக்கு குழிப்பறிக்கிற வேலையை செய்யும். அதனால் கொஞ்சம் நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணுறது. ஹைப்பர் தரமாக சொல்லிட்டியா நான் செஞ்சிட்றேன், உனக்காக நான் செய்கிறேன், எனக்காக அவருக்கு பணத்தை கொடுங்க, இந்த அவசர பேச்சுகளை குறைச்சிக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். அதே போல் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. சில இடங்களில் சொத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கனாக்கா அந்த இடத்தை பற்றி விசாரணைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு செய்கிறது சிறப்பாக இருக்கும். ஏன்னா மண்ணு கீழே என்ன இருக்கும், சல்லிய தோஷம்னு சொல்லுவாங்க. மண்ணு கீழே ஒரு பிணமும் இருக்கலாம், இல்லை ஒரு மிருகமும் அடித்து போட்டு இருக்கலாம். அதனால் அந்த மண்ணோட வேல்யூ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டிட்டு போகும்போதோ இல்லை மண்ணை வாங்கும் போதோ சில தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எந்த இடம் வாங்குறதாக ஒரு உறுதி ஏற்பட்டாலும் அந்த இடத்த ஒரு வாஸ்து நிபுணர் மூலியமாகவோ இல்லை ஜோதிடர் மூலியமாகவோ சரி பார்த்துட்டு வாங்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். லேண்டே விற்க மாட்டேங்குது, விற்கிறதுக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே உங்கள் சொத்து சார்ந்த விற்பனைக்காக காத்துட்ருக்கேன், எனக்கு ஒரு வாடிக்கையாளர் வரமாட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குன்னா கண்டிப்பாக வாடிக்கையாளர் வரத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதே நேரத்தில் அதான் நான் சொல்கிற மாதிரி 2ஆம் அதிபதி 6ல் இருக்கார், நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஈஸியாக வந்துடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறையா இருக்குது. பிள்ளைகளில் மூத்த குழந்தையாக பிறந்த மிதுன ராசி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட சுற்று வட்டாரங்களும் சரி,
அவங்க போயிட்டு வர பாதைகளாக, ஸ்கூலுக்கு போய் காலேஜுக்கு போயிட்டு வர பாதைகளாக இருந்தாலும் சரி, நட்பு விஷயத்தை விட ஆரோக்கிய விஷயமும் மறைமுக எதிரி தொந்தரவுகளையும் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ பிள்ளைகளுக்கு இருக்கும்போது பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்தாக்கா சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, இல்லை ஒரு கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்ற போது கண்டிப்பாக குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது மிதுன ராசிக்கு ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்களேன், 20% ஆரோக்கியத்துலேயோ இல்லை துரோகத்தினால ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ராசியாக இருக்க போகுது இந்த தை மாதம் 25ஆம் தேதி வரைக்கும். சரி, திருமண பேச்சுவார்த்தைகள், திருமணம் கைகூட போகுது. மங்களகாரகன் 7ல் உட்காந்துட்டாரு, செவ்வாதோஷத்தை தூக்கி கடாசுங்க. ஆனால் மங்களகாரகனாக உட்காந்துருக்காரு, குருவோடு இணைஞ்சிருக்காரு. ஸோ திருமணம் சொந்த பந்தத்தில் வரன் அமையத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 20ஆம் தேதிக்கு மேலே அதோட பேச்சுவார்த்தைகளும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய ரிஜெக்ட் பண்ணாதீங்க. மிதுன ராசிக்கு 9ல் ராகு இருக்குது. ஆசைகள், இல்லை இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும், ஃபேமிலிக்கு செட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், இது தூரமாக இருக்குது, இந்த மாதிரி செலெக்ஷன்ஸை தூக்கி போட்டுட்டு கட்டம் பொருத்தம் நல்லா இருக்குது அப்படின்னா உடனே திருமணம் போன்றது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்காரு. கண்டிப்பாக ஒரு சிறு தொகை இழப்பை சந்திக்கக்கூடிய ராசி மிதுன ராசி. ஸோ நன்மைகள் நிறைய இருந்தாலும் இழப்புகளும் இருக்கிறதுனால மிதுனம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும். சொந்த தொழிலில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் தொழில் கடன்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. சொந்த பந்தங்கள் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதர வகையில் நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் குடும்பத்தோட யாத்திரையோ அல்லது நேர்த்திக்கடன் செய்கிறதுக்கான வழிபாடுகள் ஏற்படுத்தி தரப்போகுது. ஸோ உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறது உத்தியோகத்தில் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்களோட திறமைகளை வெளிக்காட்டுறது இன்னும். அதே போல் இந்த மிதுன ராசிக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லணுன்னா, கொஞ்சம் செல்ஃபிஷாக வாழ கற்றுக்கோங்க. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கும்போது சிறப்புகள் நிறையா இருக்கும். இவங்க எப்படின்னா, ஒருத்தர் கொஞ்சம் புகழ்ந்து பேசிட்டா போதும், உன் வேலை இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு, அவர் முயற்சி பண்ணிவிட்டு வெற்றி ஆகிட்டு போயிட்டு இருப்பார், நீங்கள் நிற்கிற இடத்துல தான் நிற்பீங்க. ஏன்னா 9ல் ராகு இருக்கிறனால இந்த விஷயங்கள் எல்லாம் தூண்டி கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த மிதுன ராசிலாம் செல்ஃபிஷ்ங்க, செய்ய மாட்டாங்க, கஞ்சத்தனவங்க. அப்படி கிடையாதுங்க. ராகு இருக்கும்போது நீங்கள் மிதுனத்தை டச் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஏமாந்துருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த தை மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னும் சிறப்பையும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய தரிசனமுங்க. அதாவது திருப்பதிக்கு போனாலும் சரி, டிநகரில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போனாலும் சரி, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நின்ற கோல பெருமாள் ரொம்ப பிரசித்தி பெற்றது. அதுவும் இந்த மாதம் நீங்கள் போய் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். துளசி மாலை வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தாலும் சரி, நன்மைகள் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம், வெற்றிக்கான எண் 3ஆம் எண். நன்றி.